ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த காலை தியானத்திற்காய் அழைக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க இந்த சிறப்பான நாட்களுக்காய் நன்றி. இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதம் துவங்கி 4ஆம் நாளை நம்ம துவங்கியிருக்கிறோம். இந்த அதிகாலையிலே ஆண்டுடைய முகத்தை தேட தேவன் கொடுத்துருக்க கிருபைகளுக்கு நன்றி. இந்த 4 நாட்களிலே மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்து முடிக்க வேண்டும். இந்த காலவெளியில் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வாசிக்க துவங்கின 11ஆம் அதிகாரத்துலேருந்து 20ஆம் அதிகாரம் வரையிலும் வாசித்து அதில் இருக்கிற குறிப்புகளை தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸோ 1 மணி நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை வாசிக்கவும் அதில் இருக்கிற பொக்கிஷங்களை புரிந்து கொள்ள ஆண்டு கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். சும்மா ஒரு ஓவரால் ஒரு சுருக்கமான ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருவேன். 11ஆம் அதிகாரத்தில் நான் பார்த்தோம்னா 28, 29ஆம் வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஸோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நம்ம எல்லாருமே ஒரு வருத்தம் எப்போவுமே எதனா ஒன்று சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். முக்கியமாக பெண்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை சுமக்க வேண்டும். நிறைய நேரம் நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவரே பெண்களுக்கு மாத்திரம் இவ்வளோ பாடு, ஏன் பெண்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஆனால் ஆண்டவருடைய உத்தரவாதமே நமக்கு பெண்களுக்கு தான் அதிகமான பொறுப்பு கொடுத்துருக்காராம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் சுமக்கக்கூடிய பலனும் கிருபையும் ஆண்டு தருகிறார். ஏன்னா ஆண்டவர் தாயை போல தேற்றுகிறவர், தந்தை போல தாங்குகிறவர் சொல்லுற வார்த்தைகள்லாம் நம்ம பாடல்கள்லாம் கேட்கலாம். ஆனால் இந்த சுமையை சுமக்கிறவங்க பெண்கள். ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஸோ இளைப்பாறுதல் அவரிடம் உண்டு. அதை நாம் இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அவரை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் லகுவாக மாற்ற அவர் வல்லவர். ஸோ அது ஒரு வாக்கு தத்துவமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயும் ஒரு முக்கியமான கருத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஸோ இதோ என் தாசன், அவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அங்கீகரிப்பதை பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? இதோ என் தாசன், நான் அவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். நம்ம குறித்து கூட ஆண்டவர் நம்ம சொல்லுவாரா? நம்ம அவருக்கு பிரியமாக இருக்கிறோமா? அவருடைய தாசியாக நம்ம இருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் கருதுவாரா? நம்ம அவருடைய மேலே வைக்கிற விசுவாசம். ஸோ ஆண்டவர் நிறைய பேரை சுகப்படுத்தினார்ன்ட்டு அடுத்த வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பிசாசு ஆண்டவர் பெல்செபேப் என்று கூட பேரிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் ஆவியானவர் மூலமாக தான் நான் விடுதலை ஆக்குறேன், பிசாசுகளை துரத்துக்கிறேன். நான் அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த 12ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்தினா, ஆவியானவரை துக்கப்படுத்தினா நீங்கள் மன்னிக்கவே பட முடியாது என்றதையும் குறிப்பாக அங்கே சொல்வதை பார்க்குறோம். 50ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே. ஸோ இன்றைக்கு ஆண்டு நம்ம காலை வேளையில எதிர்பார்க்கிற காரியம் அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நம்மளை ஆண்டவர் அழைப்பதை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த 4 விதமான விதைக்கிறவன் பற்றி எந்த விதமான விதைகளை போடுறான். என்னென்ன விதைங்க சொல்லுங்கள், எந்தெந்த இடத்துல? முதலாவதாக முதல் நல்ல புல்லு, புல் இல்ல முள்ளு, முள்ளு. ரெண்டாவது கரு, அப்புறம் மூன்றாவது முதலு, நாலாவது தான் நல்ல நிலம். ஓகே. ஸோ 4 விதமான நிலைகள் இருக்கிறதை குறித்து சொல்லப்படுது. அந்த விளக்கத்தை நீங்கள் வாசிக்கலாம். இப்போ 19ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருந்த போதும்
பொல்லாகன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனோ வழியருகே விதைக்கப்பட்டவன், வழி அருகே கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் அவன் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உடனே இடரில் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலகத்தையும் ஐஸ்வரவனத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவன் பலனற்று போனான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஸோ இதுதான் விளக்கம். ஓகேவா? ஸோ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 30, 60, 100மாக. நான் எப்பவுமே கேட்க 100% வேணாம் ஆண்டவரே, சும்மா 30, 60லாம் வேண்டாம். விதைக்கிற ஒவ்வொரு விதைக்கும் அது அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து அது வெறுமையாக திரும்ப பெறக்கூடாது என்பதை நம்ம கேட்டு ஆண்டுகிட்ட செய்யும் போது ஆண்டு நிச்சயமாக பலன் கொடுப்பார். 13ஆம் அதிகாரத்தை பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்க்குறோம். அதனால் 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ரகசியங்களை ஏசாமி ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை அது ஓமைகள் மூலமாக ஆண்டவர் பேசி விளக்கி சொல்கிறத பார்க்குறோம். அதனால் காதுள்ளவன் கேட்க கடவன். யார் யார் கேட்குறோமோ, யார் யார் பார்க்காம கேட்காம ஆண்டவரை விசுவாசிக்கிறோமோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம். அநேக ஓமைகளை கடுகு போன்றது, புளிப்பு மாவு பற்றியும் தேவனுடைய ராஜ்யத்தை சுலபமான செய்திகளை ஆண்டவர் சொல்லி விளக்கத்தை சொல்வதை நம்ம அறிந்து கொள்கிறோம். 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் சிறைப்பட்டு வைக்கிறாங்க. அப்புறம் ஏரோது ராஜா அதாவது தீர்க்க தரிசின்னு சொல்லி அவர் பயந்து அவர் எதுவும் தொடாமல் அவர் சிறையில் பத்திரமா வச்சுட்டு இருக்கும்போது தன் மனைவி எப்படியாவது அவனுடைய தலையை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி எடுத்து தன் மகளை டான்ஸ் ஆட வச்சு அது தலையை யோவான் ஸ்நானனுடைய தலையை கேட்டு யோசித்து பாருங்களேன், எப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரருடைய தலையை வாங்குற அளவுக்கு ஒரு மனுஷர்கள் பிறக்கிறாங்கன்னு. பட் அதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு காரியம். ஒரு தப்பும் பண்ணாமல் இருக்கிறவங்கள அப்படி தான் சாகடிக்கணுன்ற ஒரு நிலையை வருவதை பார்க்குறோம். ஆனால் அதை கேட்ட இயேசு வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார். யோசித்து பாருங்களேன், தனக்கு ஒரு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானகன் தன் வாழ்க்கையில் தனக்கு எவ்வளோ பெரிய ஒரு உதவி தன்னுடைய ஊழியத்திற்கு. அது துக்கப்பட்டு அவர் போகிறார், வனாந்தரத்தில் போய் இருக்கிறாரு. பட் அங்கேயும் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அந்த 5000 பேரை போஷிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது. அதோட 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் பெற்றோரை கனப்படுத்துறதை பற்றி பேசுகிறாரு. விசுவாசத்தில் நம்ம பார்த்திங்கன்னா கானானிய ஸ்திரீ உடைய விசுவாசம், தன்னுடைய